தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா SSK வாயாலேயே என்னை இன்வைட் பண்ண வச்சு அவன் வீட்ல அத்தனை பேர் முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்ச கையோட அவன் கையில விலங்க மாட்ட வச்சிட்டியே. யூ கிரேட். பின்ன என்னங்க, கார்த்திக்க கடத்தி உங்களை ஜெயில போட்டு கஷ்டப்படுத்தின SSKவ சும்மா விட சொல்றீங்களா? நான் எதை வேணா பொறுத்துப்பேன் கௌதம். ஆனா உங்களை, ஜானகி அத்தைய, ரேவதி அத்தைய யாராவது சீண்டி அவமானப்படுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன் கௌதம். அத்தனை பேர் முன்னாடி என் புருஷனை பார்த்து நீ அப்பன் பேர் தெரியாதவன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ரோஷம் வரலன்னு வைங்க, அப்புறம் நான் பொண்டாட்டின்னு இருந்த என்ன பிரயோஜனம்? அதான் அந்த SSKவ மொத்தமா முடிச்சு விட்டுட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு கோவத்துல கண்ணெல்லாம் செவக்குது. சும்மா இருங்க. ரோட்ல யாராவது பாத்துட்டு போறாங்க. பாத்துட்டு போட்டோம். என் ஒய்ஃப நான் கொஞ்சறேன். இந்த பாரு, நீ எனக்கு கிடைச்ச வரம். இருங்க, ரேவதி அத்தை தான் கால் பண்றாங்க. அப்படியா? SSK விஷயத்தை கேட்டா அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாவாங்க. ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. அத்தை, என்னாச்சு இலக்கியா? இன்னைக்கு அந்த கொலைகார SSKவோட பிறந்த நாளாச்சே, நீ அங்க போனியா? அவனை கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சியா? அந்த நம்பிக்கை துரோகி SSK என் புள்ள கிட்ட மன்னிப்பு கேட்டானா இல்லையா? இல்லனா சொல்லு, என் புள்ள யாருன்னு அவன் கிட்ட நேரா வந்து சொல்றேன். அத்தை 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 இருங்க. கௌதம் என் பக்கத்துல தான் இருக்காரு. நடந்ததை அவரே சொல்வாரு. கௌதம் பேசுங்க. மா, கௌதம் மா, இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. அந்த SSK எல்லாரும் முன்னாடியே என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான். என்ன சொல்ற? ஆமா அத்தை. கௌதம், நான் அன்னைக்கு அப்படி சொன்னது தப்பு தான். நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டேன். கௌதம், செஞ்ச தப்புக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டல, நீ அது கொஞ்சம் இறக்கம் காட்டு ப்ளீஸ். DCP உன் ஃப்ரெண்ட் தானே, அவர்கிட்ட சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணாம விட சொல்லுப்பா ப்ளீஸ். என்ன இலக்கியா அது? ஒரு சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டா ரெண்டு சந்தோஷத்தை தரீங்க. அப்ப SSKவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா? இப்பதான் என் மனசு குளிருது. உங்க ரெண்டு பேரை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. பக்கத்துல இருந்திருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் கன்னத்துல முத்தம் கொடுத்திருப்பேன். இப்ப மட்டும் என்னமா, போன்லயே கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதோ நம்ம வாழ்க்கைய அழிக்க வந்த ராட்சசனுக்கு தீ வச்ச மாதிரி மனசு ஃபுல்லா அப்படி ஒரு சந்தோஷம். சரி, எப்படியோ நமக்கு இருந்த ஒரே ஒரு தீராத பிரச்சனையும் இன்னையோட ஒழிஞ்சது. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். ஆமா அத்தை, இந்த சந்தோஷத்திலயும் நமக்கு என்ன ஒரு குறைனா, கார்த்திகை இன்னும் நம்ம பக்கம் இழுக்க முடியல. அதையும் செஞ்சுட்டோன்னு வைங்களேன், குடும்பமே ரொம்ப நிம்மதியா இருக்கும். கவலைப்படாத இலக்கியா, அதுவும் சீக்கிரத்திலே நடக்கும். சரிமா, அங்க ஜானு வேற சந்தோஷத்துல தலகால் புரியாம இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். ஆமா ஆமா, சீக்கிரம் போங்க. சரிங்க அத்தை, வச்சிடுறேன். சரி இலக்கியா. அந்த SSKவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதும் அத்தைக்கு எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? பின்ன இருக்காதா? அந்த ஆளு என்ன டார்ச்சர் பண்ணிட்டான்னு அம்மாக்கு அவ்வளோ கோவம். அதான் அவன் மாட்டினதும் இப்படி சந்தோஷப்படுறாங்க. சரி வா போலாம். வாங்க வாங்க. அத்தை, எதுக்கு அத்தை இதெல்லாம்? நீ பேசாம இருமா. நீங்க ரெண்டு பேரும் பண்ணது என்ன சாதாரணமான விஷயமா? விட இலக்கியா, இன்னைக்கு ஜானு இருக்கிற சந்தோஷத்துக்கு எதையுமே காதுல வாங்க மாட்டாங்க. ஏன் பைரவி, கேட்டல எதுக்காக ஆரத்தின்னு? உன் கூட்டாளி SSKவ என் கௌதமும் இலக்கியாவும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு வராங்க. அதுக்குதான். போதுமா?
என்ன சொல்றீங்க? எஸ்எஸ்கே எதுக்கு ஜெயிலுக்கு போறாரு? ஆ? அவன் கார்த்திகை கடத்திட்டு என்ன குற்றவாளியாக்குனான்ல, ஜெயிலுக்கு அனுப்பாம வேற எங்க அனுப்புறது? அதான் நாங்க கொடுத்த பெர்ஜரி கேஸ்ல போலீஸ் எஸ்எஸ்கே கையில விலங்க மாட்டி இழுத்துட்டு போயிட்டாங்க. பாவம் மேடத்துக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எஸ்எஸ்கே அரெஸ்ட் பண்றதுக்கு சாட்சி வேணும். இருந்த ஒரே சாட்சி டாக்டர், அவரையும் உஷாராக்கியாச்சு. அப்புறம் எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எந்த சாட்சியுமே தேவையில்ல, நானே சாட்சி ஆகுறேன்னு அந்த எஸ்எஸ்கேவே வாண்டடா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. இதுதான் சான்ஸ்னு பர்த்டே ஃபங்க்ஷன்ல வச்சு அவரோட ஆட்டத்துக்கு ஒரு என் கார்டு போட்டுட்டேன். கௌதம், நான் அன்னைக்கு அப்படி சொன்னது தப்புதான். நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடி பாவி, இலக்கியா சொன்னதை சாதிச்சிட்டானே. என்ன பைரவி, மனசுக்குள்ளேயே பேசுற மாதிரி நினைச்சுக்கிறியா? உன் மனசுல நினைக்கிறது எல்லாமே வெளியிலயும் கேக்குது. என் மருமக சொன்னதையும் சாதிப்பா, சொல்லாததையும் சாதிப்பா. ஏன் இலக்கியா? இருந்தாலும் இலக்கியா, நீ ரொம்ப மோசம். இப்படி எல்லாம் பண்ண போறேன்னு ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல, நானும் அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து பார்த்திருப்பேன்ல. ஒரு புள்ளைய வந்து ஜெயில போட்டு இன்னொரு புள்ளைய கடத்தின அந்த எஸ்எஸ்கே வந்து போலீஸ் இழுத்துட்டு போற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நானும் மனசு விட்டு சிரிச்சிருப்பேன்ல. விடு ஜானு, எப்படியோ நாங்க எஸ்எஸ்கே அரெஸ்ட் பண்ண வச்சிட்டோம்ல, அதுவே செம ஹாப்பி தானே? ஆமா ஆமா. நீ சீக்கிரம் ஆர்த்தி எடு, உள்ள போலாம். அச்சோ, சந்தோஷத்துல மறந்துட்டேன். பைரவி, கொஞ்சம் பத்த வையேன். இந்தா பத்த வை. என்ன மேடம் கிளம்பிட்டீங்க? இருங்க, இருந்து ஆர்த்தி எடுக்கிறத பாத்துட்டு போங்க. சரி சரி, நில்லுங்க. உள்ள போங்க. இப்பதான் ஜானு நான் சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ல எஸ்எஸ்கே என்ன அவமானப்படுத்தினப்ப அதை நினைச்சு நான் எத்தனை நாள் தூங்காம இருந்தேன். அதுக்கு இலக்கிய அன்னைக்கு மொத்தமா தாள பழி தீர்த்து என்ன சந்தோஷப்படுத்திட்டான். இலக்கிய மட்டும் இல்லனா எஸ்எஸ்கே சொன்ன வார்த்தைக்கு கோவப்பட்டு அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். நல்ல காலம் அது நடக்கல. தேங்க்ஸ் இலக்கிய. எதுக்கு கௌதம் தேங்க்ஸ்னு பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? எனக்கு ஒரு அவமானம்னா நீங்க தாங்கிப்பீங்களா? ஆனா என்ன, இந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முடியாம கார்த்திக் இன்னும் திருந்தாம அந்த கிரிமினல்ஸ் கூடவே இருக்கான். எஸ்எஸ்கே தான் அவனை கடத்தினாருங்கிறதையும் நாம நிரூபிச்சு நம்ம கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அவன் வரலன்னு சொன்னாலும் எதுக்கு விட்டீங்க? அப்படியே தரன்னு அவனை இழுத்துட்டு வர வேண்டியதானே? அதுதான் கௌதமும் செஞ்சாரத்த. ஆனா கார்த்திக் உண்மையை உணராம வந்தா இங்க நிரந்தரமா இருப்பானா? மறுபடியும் சண்டை போட்டு அங்கதான் கிளம்புவான். அதான் மனசு கல்லாக்கிக்கிட்டு நாங்க 2 பேரும் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்தோம். கார்த்திக் எப்பதான் நம்மள புரிஞ்சுப்பான்னு தெரியல. அவன் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டதுனால தாண்டி இங்க வரமாட்டேங்கிறான். கார்த்திக்கு சேர வேண்டிய சொத்தை நீங்க சுருட்டிட்டு போக பார்த்தா அவன் எப்படி இங்க வருவான்?
மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? யாரு சொத்தை சுருட்ட பாக்குறா? அந்த எஸ்எஸ்கே இத சொல்லிதான் கார்த்திகை கெடுத்து வச்சிருக்கான். நீங்களும் அதே சொல்லி அவனை இன்னும் நாசம் பண்றீங்க. ஏன் பைரவி? அதான் கார்த்திகை கடத்தினது எஸ்எஸ்கே தான் கோர்ட்டுக்கு நிரூபிச்சு அனுப்பியாச்சு. அப்பவும் ஏன் நீ திருந்தாம இன்னும் எஸ்எஸ்கேவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நான் எஸ்எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணல. கார்த்திக் அஞ்சலி பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். நிறுத்துங்க மேடம். உங்களுக்கு என்னையும் கௌதமையும் பழி வாங்கணும். அதனாலதான் அவங்க என்ன பண்ணாலும் கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறீங்க. இதோ பாருங்க, எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போனது வெறும் ஒரு ஆரம்பம் தான். இதுக்கு மேல கார்த்திகை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.